ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி மேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 2, அதாவது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கான்க்ருவன்ஸ் மாடுலோனா என்னன்னு பார்க்கலாம். Two integers a and b are congruence modulo n if they differ by an integer multiple of n. That is, a minus b equal to kn for some integer k. This can also be written as a is congruent to b mod n. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு இன்டீஜர் a and b, இது வந்து கான்க்ருவன்ஸ் மாடுலோ n நம்ம எப்போ சொல்லணும், அது வந்து இஃப் தே டிஃபர் பை அன் இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் n. அதுதான் எப்படி கொடுத்துருக்காங்க, a மைனஸ் b ஈக்குவல் டு kn. அதாவது a மைனஸ் பியை மல்டிபிள் ஆஃப் n அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கான்க்ருவன்ஸ் மாடுலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் சம் இன்டீஜர் k. இது வந்து இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a இஸ் கான்க்ருவன்ட் டு b mod n இப்படியும் நம்ம எழுதலாம். இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கான்க்ருவன்ஸ் மாடுலோ. இதோட மீனிங் என்னன்னா, அதாவது a இஸ் கான்க்ருவன்ட் டு b mod n. இதோட மீனிங் வந்து எப்படி சொல்லலாம்னா, n டிவைட்ஸ் a மைனஸ் b. அதாவது a மைனஸ் b வந்து divisible by n அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா a மைனஸ் b is a multiple of n அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் வந்து a minus b equal to kn. இதுதான் வந்து கான்க்ருவன்ஸ் மாடுலோ. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது 17 is congruent to 5 mod 6. இதில் a ஓட வேல்யூ என்ன 17, b ஓட வேல்யூ என்ன 5, mod 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கான்க்ருவன்ஸ் மாடுலோ பிரகாரம் எப்படி எழுதலாம், a is congruent to b mod n அப்படின்னு எழுதலாமா. அப்படின்னா மீனிங் என்ன, a minus b is divisible by n, இல்லைன்னா a minus b is a multiple of n இப்படி நம்ம சொல்லலாம். இப்போது இதில் என்னோட வேல்யூ என்ன 6. இப்போ வந்து பாருங்கள், a minus b divisible by n. a என்ன 17, b வந்து 5. அதாவது 17 மைனஸ் 5 வந்து என்ன சொல்கிறாங்க, divisible by n. அதாவது divisible by n, n என்னது 6. 17 மைனஸ் 5 என்ன 12. 12 வந்து divisible by 6 ஆமாம். அதாவது 12 divided by 6 என்ன வரும் 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்போ இந்த சிச்சுவேஷனில் பாருங்கள், அதாவது a மைனஸ் b ஈக்குவல் டு kn அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது a என்ன 17 மைனஸ் b என்ன 5 ஈக்குவல் டு k அப்படி எழுதிக்கோங்க. n என்ன 6. இப்போ 17 மைனஸ் 5 என்ன 12. 12 ஈக்குவல் டு k 6. அப்போது k ஓட வேல்யூ என்ன வரும் 12 by 6, k ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து ரிலேஷன் பிட்வீன் கான்க்ருவன்ஸ் மாடுலோ அண்ட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா பார்க்கலாம். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா பிரகாரம் நம்ம என்ன சொல்லலாம், a ஈக்குவல் டு b q ப்ளஸ் r வேர் r இஸ் கிரேட்டர் than or equal to 0 and less than b அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து q and r வந்து கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர், a வந்து டிவிடெண்ட், b வந்து டிவைசர். இதுதான் வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமால பார்த்துருப்போம். இப்போது கனெக்ஷன் டு கான்க்ருவன்ஸ் மாடுலோ பாருங்கள். அக்கார்டிங் டு த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா, when dividing a by n we get, அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா பிரகாரம் ஒரு இன்டீஜர் a வந்து என்னால் டிவைட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம், a ஈக்குவல் டு nq ப்ளஸ் r அப்படின்னு எழுதுவோமா. இப்போது r வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், a மைனஸ் r ஈக்குவல் டு nq. இப்போது இது வந்து நம்ம கான்க்ருவன்ஸ் மாடுலோ பிரகாரம் எப்படி எழுதலாம், a இஸ் கான்க்ருவன்ட் டு r mod n அப்படின்னு எழுதலாமா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் கான்க்ருவன்ஸ் மாடுலோ அண்ட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. இப்போது கான்க்ருவன்ஸ் மாடுலோ பற்றி இன்னொன்று ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது டூ இன்டீஜர்ஸ் a and b ஆர் கான்க்ருவன்ட் மாடுலோ m written as a is congruent to b mod m if they leave the same remainder when divided by m. அதாவது ரெண்டு இன்டீஜர் a and b வந்து கான்க்ருவன்ட் மாடுலோ mன்னு நம்ம எப்போ சொல்வோம்னா, இந்த ரெண்டு இன்டீஜரும் சேம் ரிமைண்டர் தரும். அதாவது எம்மால் டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் தந்துச்சுன்னா அப்போ இந்த ரெண்டு இன்டீஜரும் கான்க்ருவன்ட் மாடுலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது a இன்டீஜர் அண்ட் b இன்டீஜர் எம்மால் டிவைட் ஆகும்போது சேம் ரிமைண்டர் தந்துச்சுன்னா அப்போது இது ரெண்டுமே வந்து கான்க்ருவன்ட் மாடுலோ m அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாடுலோ ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் a ப்ளஸ் c இஸ் கான்க்ருவன்ட் டு b ப்ளஸ் d mod m அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு மாடுலோ ஆப்ரேஷன். அடுத்து செகண்ட் பாருங்கள், a மைனஸ் c இஸ் கான்க்ருவன்ட் டு b மைனஸ் d mod m அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தேர்ட், a into c is congruent to b into d mod m அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொன்று ஒரு தியரம் பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if a is congruent to b mod m அப்படின்னு இருந்துச்சுன்னா then ac is congruent to bc mod m அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட், a plus or minus c is congruent to b plus or minus c mod m for any integer c. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 2.3ல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.